ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ட் சிகரம் ஹேண்ட்மேட்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 5 ஃப்ரூட்ஸை நம்ம இந்த ஆயில் பேஸ்டில் வச்சு ட்ரா பண்ண போகிறோம். 5 minute 5 different fruits நம்ம இந்த ஆயில் பேஸ்டல் ட்ராயிங்கில் பார்க்க போகிறோம். ஆயில் பேஸ்டல் வந்து நம்மளுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்க போது, பிகாஸ் நம்ம க்ரையான்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து பிளெண்டிங் டூல் இருக்காது, பிளெண்ட் ஆகாது. ஸோ நம்ம இந்த ஆயில் பேஸ்டல் பொறுத்தவரையும் நமக்கு வந்து பெயிண்டிங் மாதிரி ஆக்ட் ஆகும். பிகாஸ் நீங்கள் பிகினராக இருந்தாலும் இன்டர்மீடியட் ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலுமே நீங்கள் ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் நம்மளோட ரியலிஸ்டிக் லுக்கு எப்படி கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பனானா ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஃப்ரூட்ஸுக்குமே நம்ம ஒரு 3 or 4 கலர் மட்டும் யூஸ் பண்ணுறோம். அதோட லைட் அண்ட் ஷேட் கலர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். வந்து மோஸ்ட்லி எல்லோ நம்ம எல்லா ஃப்ரூட்லேயும் யூஸ் பண்ணியிருப்போம். எல்லோ, லைம் எல்லோ, லெமன் எல்லோ அண்டு டார்க் எல்லோ வந்து ஆட் பண்ணுறோம். இந்த லைன்ஸ் மாதிரி இருக்கிறதுல யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த டாப் சைடு அதோட ஸ்டெம் சைடில் வந்து நம்ம க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறோம். லைட் க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிளெண்டிங் டூல்ஸ்க்கு வந்து நம்ம பென்சில் ஆர்ட்டில் ஒர்க் பண்ணுற, கிராஃபைட்க்கு ஒர்க் பண்ணுற அந்த பிளெண்டிங் டூலை தான் நான் பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் வந்து நம்ம ஃபுல் பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டிஷ்யூ யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப ஸ்மால் ஏரியாவாக இருக்கனால நம்ம பட்ஸ் ஆர் இந்த மாதிரி பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம பிளெண்ட் பண்ணணும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோர் இன்ட்ரெஸ்டிங்கான கிஃப்ட்ஸ் அண்ட் மோர் ட்ராயிங்ஸ் நம்ம பேஜில் அவைலபிளாக இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து எல்லா பிளெண்டும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு ஹைலைட் கொடுக்குறோம். நம்ம லைன்ஸ் எந்த கலர் வச்சு பண்ணியிருந்தோமோ அதே கலரை டார்க் அண்ட் லைன்ஸாக வந்து நம்ம ஹைலைட்டன்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். க்ரீன் அண்ட் ப்ரௌன் வந்து பாட்டம் சைடில் வந்து ப்ரௌனையும் அதுக்கப்புறமா வந்து க்ரீன் கலரையும் நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம். லைன்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஃப்ரூட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் ஆரஞ்ச், அது ஆரஞ்ச் தான் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஆரஞ்சில் வந்து நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோ ஆரஞ்ச் வந்து அதுக்கப்புறம் சென்டரில் வந்து எல்லோ அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் சைடில் வந்து ஒரு பீஸ் இருக்கா மாதிரியும் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லா ஆயில் பேஸ்டலுக்குமே நம்ம வந்து பிளெண்டிங் பண்ணுற மெத்தட் வந்து நம்ம அது எந்த ஏரியா எப்படி இருக்கோ அதே மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரியலிஸ்டிக் கொடுக்கும். பாட்டம் சைடில் வந்து நம்ம ஷேடோவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லீவ்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் லைட் க்ரீன் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம சாப் க்ரீன் கொடுத்துட்டு அதை டீட்டெயில் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே நான் வந்து பென்சிலில் வந்து அவுட்லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். நம்மளோட ஆர்ட் சிகரம் ஹேண்ட்மேட்ஸில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களோட கிட்ஸை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களோட கிட்ஸ்க்கு நீங்களே ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஒரே ஒரு கலரை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ட்ரா பண்ண சொல்லுவோம். ஆப்பிளாக இருந்தால் வந்து நம்ம ரெட் மட்டும் ட்ரா பண்ண சொல்லுவோம். மேங்கோ இருந்தால் எல்லோ மட்டும் ட்ரா பண்ண சொல்லுவோம். ஆரஞ்சாக இருந்தால் ஆரஞ்சு மட்டும் கொடுப்போம். பட் மெயின் திங் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு கிரேடியண்ட்டில் வந்து நமக்கு எப்பயுமே வந்து ஒரு எந்த ஸ்ட்ரீமான கலர் இருக்கோ ஸோ அதுக்கான நியர்பை கலரை வந்து நம்ம எப்பயுமே கொடுக்கும்போது அது ஒரு ரியலிஸ்டிக் லுக் கொடுக்கும். ஸோ நம்ம க்ரையான்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது பிளெண்ட் ஆகாது. இருந்தாலுமே நம்ம அந்த டார்க் ரெட் அண்ட் ஆரஞ்ச் எல்லோ அந்த கிரேடியன்ட் வைஸில் நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது வந்து நான் எல்லோ அண்ட் ஆரஞ்சை வந்து பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சென்டரில் ஆரஞ்சு கொடுத்துருந்தேன், அதோட டிப் ஆஃப் சைடில் வந்து ரெட் கொடுத்துருந்தேன். அதை நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அகைன் நம்ம எல்லோ வச்சுட்டு திரும்பி நம்ம ஹைலைட்டிங் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு க்ரீன் லீவ்ஸையும் வந்து நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாப் க்ரீன் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் ஹைலைட்டிங் லைன்ஸ் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பப்பாயா ட்ரா பண்ண போகிறோம். பப்பாயாக்கு யூஸ் ஆகிற கலர் வந்து ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் தான். ஆனால் நம்ம வந்து இதில் சீட்ஸை வந்து எப்படி டீட்டெயிலிங்காக கொடுக்குறோம் அண்டு பிளெண்டிங்கை எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நல்லா கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம லைட் க்ரீன் கொடுத்துட்டு அது இன்பிட்வீன்லேயே அதே லைன்ஸை தொடர்ந்து சாப் க்ரீன் கொடுத்துக்கிறேன். நம்ம பிளெண்ட் பண்ணும்போது அது ஒரு ரியல் கலர் வரும். அதுக்கப்புறமா நம்ம ஹைலைட்டிங் லைனில் வந்து ஆரஞ்சு கொடுக்குறோம். அதாவது சென்டர் கிட்ட மட்டும் நம்ம லைட்டாக எல்லோ அப்ளை பண்ணிக்கிறோம். பிகாஸ் அந்த இடம் வந்து ஒரு லைட் அண்ட் ஒயிட் மாதிரி ஒரு தின் லேயர் இருக்கும்ல, ஸோ அதுக்காக நான் அந்த லைட் கலர்ஸை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சீட்ஸுக்கு வந்து வெறும் பிளாக் யூஸ் பண்ணாமல் டார்க் ப்ளூ, ப்ரௌன் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அப்போ தான் நமக்கு ரியலிஸ்டிக்கான கிளஸ்டரான லுக் கிடைக்கும். அப்போ வந்து அது வந்து ஒரு சீட் பஞ்சஸ் மாதிரி இருக்கும்ல, அதனால அந்த பேக் சைடில் வந்து ஒயிட் ஸ்பேஸ் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ப்ரௌனு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம். நம்மளோட சேனலில் வேரியஸ் டைப் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆல்சோ நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சீரீஸ் வந்து கேலிகிராஃபி சீரீஸ் அண்ட் மெஹந்தி சீரீஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம ஆயில் பேஸ்டல் சீரீஸாக இது இருக்க போகுது. ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய கிட்ஸோட சம்மர் லீவை யூஸ்ஃபுல்லாக மாற்றுங்க. நம்மளோட ட்ராயிங்ஸை பார்த்து நீங்களும் ட்ரா பண்ணிவிட்டு உங்களோட சஜஷன்ஸை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நம்மளோட ஃபைனல் பிளெண்டிங்கை வந்து நம்ம இப்போ கொடுத்துக்கிட்ருக்கோம். இதோடு நம்மளோட 5 ஃப்ரூட்டோட 5 ஆர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட்டை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.